பார்த்துட்டு தான் அவரும் வந்தார். அது நம்ம ஒரு நடிகராக அவர் 25 வருஷம் கடுமையாக உழைச்சதின் விளைவாக இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் கேப்டன் கூட 1990 இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம். அதனால இன்னைக்கு விஜய் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். உங்க எல்லாரும் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கேப்டன் வரலாறு. அதனால ஒரு உச்ச நட்சத்திரம் மக்களால் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணியிருந்தா அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரே நாள் 3 தொகுதிங்கிறாரு. ஸோ அதனால அவங்களால ரீச் பண்ண முடியல. அதனால இதெல்லாமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பப்ளிக் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம் போக முடியலன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் வரும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம்தான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக கிரௌட் வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். விஜய் பேசுனதுக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் எதிர்ப்பு ஆட்டுறாங்க. அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பிச்சாரு, அவர் என்ன நிலைமை ஆனார்னு பாத்தீங்கன்னா அதே நிலைமை தான் விஜயம் ஆவாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதில காட்டமா தெரிவிச்சு. நான் அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் யாரு 2 பேரை எதிர்த்து சொல்றாரு, ஒன்னு திமுக இன்னொன்னு பிஜேபி. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜய தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க? அதனால அவங்க அப்படிதான் குறை சொல்லுவாங்க. என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே 8.33% ப்ரூஃப் பண்ணார். அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்ல 10.33 ப்ரூஃப் பண்ணார். குறைந்த கால வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவரா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால கேப்டனை மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம், அது தவறான ஒரு விஷயம். கேப்டன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஏன்னா அவர் தானாக கட்சி ஆரம்பித்து சுயம்பா உழைத்து ஒரு கட்சி தேமுதிக. அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.